ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி குழந்தைங்களுடைய டிஷர்ட்ஸ் பழசாயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஷர்ட்டுடைய கைப்பகுதி, காலர் பகுதி, அதுக்கப்புறம் பாட்டமில் இந்த அளவுக்கு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அந்த கைப்பகுதியும் கழுத்து பகுதியும் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கழுத்து பகுதி கட் பண்ணோம் பாருங்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளாத்தை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட டெய்லர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷினில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட மிஷின் இல்லாததால் நான் கையிலேயே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி ஆப்போசிட் சைடில், அதாவது கழுத்து பகுதி கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல 2 லேயர் கிளாத் இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு பேக்கு. ஸோ அந்த ஃப்ரண்ட் சைட் கிளாத்தையும் பேக் சைட் கிளாத்தையும் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்பக்கமாக மடித்து விட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளாத் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. அதை நீளமாக இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்திங்கன்னா நான் எப்படி தைக்கிறனோ அந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஸ்னேகா, பிரியதர்ஷினி, ராஜ், ஆயிஷா பேகம், அன்னபூரணி, சாதனா, சர்வேஷ், மனோஜ், தேன்மொழி, முகமத், பிருந்தா, சந்தியா, ரகு, கனகவல்லி, தனலக்ஷ்மி, சகாயா, ஃப்ளோஃபியா, ஜஷ்வந்த், தீபிகா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் தச்சு முடிச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த டிஷர்ட்டுடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு இடத்துல வி ஷேப்பில் கட் போட்டுக்கோங்க. கட் போட்டுட்டு அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை இந்த மாதிரி அந்த வி ஷேப் நம்ம எங்கே கட் பண்ணமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரன்னிங் தையல் போட்டு எடுக்கணும். வி ஷேப்புடைய அடுத்த எண்ட் வரவரலும் நீங்கள் இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்டு எடுக்கணுங்க. பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு நாடா எடுத்துக்கலாம். அந்த நாடாவை நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணி அழகாக இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இன்னர் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பழைய குழந்தைங்களுடைய டிஷர்ட்டை நம்ம வீணாக்காமல் தூக்கி போடாமல் நம்ம குழந்தைங்களுக்கே பார்த்திங்கன்னா இன்னர்ஸாக ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்பவே நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகாக எலாஸ்டிக் இல்லாமல் நாடா வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி பழைய டிஷர்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லெமனுடைய அந்த தோலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே நம்ம வீட்டில் லெமன் ரைஸோ இல்லை லெமன் ஜூஸோ போடுறோம், இல்லை லெமன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த லெமன் தோலை பார்த்திங்கன்னா குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த லெமனுடைய தோலை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு சென்டரில் வச்சு விட்டுட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம துணிலாம் மடித்து வைப்போம் இல்லைங்களா, அந்த கபோர்ட்லேயோ இல்லை ரெஸ்ட் ரூமில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லெமனை ஃபோல்ட் பண்ணி டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறதால லெமனுடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லாவே வர ஆரம்பிக்கும். வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய லெமன் தோலை யூஸ் பண்ணி நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி தேங்காய் ஓடை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே நம்ம சட்னிலாம் அரைக்கிறோன்னா தேங்காவை எடுத்துகிட்டு இந்த ஓட்டை தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த தேங்காய் ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நார் இருக்கும் இல்லைங்களா, அதை அழகாக இந்த அடுப்பில் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நார் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன். அழகாக ஈஸியாக நம்ம அந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப்ஸ் மூலயமா. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே லைட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நான் பிளாக் கலர் பெயிண்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த கொட்டாங்குச்சி ஃபுல்லாகவே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக டஸ்ட் பவுடர், அதாவது கோல்டன் கலர் பவுடர் எடுத்துருக்கேன். அந்த பெயிண்ட் பவுடரை பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அழகாக அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறேங்க. உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வெத்தலை. ஸோ இந்த வெத்தலையை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு பேக் சைடில் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கொட்டாங்குச்சியுடைய சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக நம்ம இல்லை விபூதி குங்குமம்லாம் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி விபூதி குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு இதை ஒரு ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. டெய்லி பர்பஸ்க்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா நம்ம வெளியே கிளம்பும்பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி காட்டன் பேக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காட்டன் பேக்குடைய கைப்பகுதிகள்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண பிறகு இந்த பேக்குடைய பாட்டம் போர்ஷனையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், அழகாக கட் பண்ணி இந்த பாட்டம் போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அதாவது ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பனாக வந்து ஒரு கிளாத் மாதிரி கிடச்சிரும். அடுத்தது இந்த காட்டன் பேக்கை வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், ஒரே ஒரு பேக் தான் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பீசஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பீசஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு க்ளீனிங் பர்பஸ்க்கு கிளாத் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த கிளாத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காட்டன் பேக்கை அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கேஸ் அடுப்பை துடைச்சி விட்டுறதுக்கு, கிச்சன் மேடையை வந்து துடைக்கிறதுக்கு, டேபிள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு எல்லா பர்பஸ்க்குமே இந்த காட்டன் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பேக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் லெமனை வச்சு தான் ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல அங்கங்கே வந்து பிளாக்காக இருக்கும். ஃபேஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கருவளையம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கையில் கை முட்டிகள், கால் முட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கருப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லைட்டாக வந்து அந்த லெமனுக்கு மேலே சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஸோ ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இதை அப்ளை பண்ணலான்னா ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா கால் முட்டிகள் அப்புறம் கை முட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராகவே கிடைக்குங்க. இந்த மாதிரி சுகரையும் லெமனையும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த டிப்ஸை கொஞ்சம் ரெகுலராக ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். நான் வந்து 1 டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன் பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரே ஒரு நாள் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கே வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒரு 2 days ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த விரல் முட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ஸ் தேவைப்பட்டால் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சவரையிலும் மேக்ஸிமம் அதை வீடியோவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.